வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சதீஷ்குமார் பேசுகிறேன். கடைசியாக நம்ம பார்த்த முத்ரா வந்து மண் முத்திரை. இது வந்து மண்ணை சமநிலைப்படுத்துறது, அதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சூரிய முத்ரா. சூரிய முத்ரான்னு பார்த்தீங்கன்னா, மோதிர விரலை மடக்கி வைத்து அதன் மேலே கட்டை விரலை வச்சு லேசாக அழுத்தின மாதிரி பிடிக்கிறது சூரிய முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய முத்ரா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உடம்புல சில பேருக்கு வந்து கை கால் குளிர்ச்சியாக இருக்கும், சூடு இல்லாதனால உடம்புல ரத்த ஓட்டம் சரியாக போகாது. அந்த மாதிரி இதுக்காக வந்து நீங்கள் சூரிய முத்திரை பண்ணும்போது உடலில் வந்து குளிர்ச்சி தன்மை குறைஞ்சி சூடு வந்து அதிகமாகும் போது உடலுக்கு தேவையான ஆற்றலும் உடலுக்கு தேவையான சக்தியும் மேம்படுகிறது. ஸோ சூரிய முத்திரா பண்ணுறதுனால உடலில் உள்ள தேவையில்லாத எடைகள், அதாவது உடம்பு வந்து வெயிட் தேவையில்லாத போட்டிருக்க பர்மன் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் என்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 15லேருந்து 20 நாள் நீங்கள் பண்ணாலே மெயினாக கணிசமாக வந்து குறையும். நீங்கள் வேணால் ஒரு 15லேருந்து 20 நாள் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு முத்திரா வந்து சூரிய முத்திரா. உடம்புல வந்து தேவையில்லாத மன அழுத்தங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த முத்திரா சிறந்தது. பீரியட்ஸ், அதாவது ஸ்கேண்டி பீரியட்ஸுங்கிற கட்டியாக உதிரப்போக்கு இருந்தால் இந்த முத்திரா தாராளமாக பண்ணலாம். ஃபேட்டி லிவர் உள்ளவங்க தாராளமாக இந்த முத்திரா பண்ணலாம். பைபாஸ் சர்ஜரி பண்ணி 5 வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தால் அவங்க வந்து அவங்க உடல் தன்மைக்கு ஏற்றவாறு இந்த முத்திரா நம்ம பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா சைனஸ், டிபி, ஆஸ்துமா இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக இந்த முத்திரா பண்ணலாம். உடல் எடை அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி மற்றும் உயர் அழுத்தம் உள்ளவங்க தாராளமாக இந்த முத்திரா பண்ணலாம். இந்த முத்திரா யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உஷ்ணம் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முத்திராவை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது உடல் சூடு அதிகமாகிறதுனால இன்னும் சூடை வந்து உடம்புல அதிகப்படுத்துறதுனால உடம்புகள் வந்து சின்ன சின்ன கட்டிகள், அந்த ரெட் பாயிண்ட்ஸ் மாதிரிலாம் உடம்புல வரும். ஸோ அதனால் அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து ஹைப்பர் தைராய்டு உள்ளவங்க இந்த முத்திரா பண்ண வேண்டாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஒல்லியாக இருக்காங்கன்னா இந்த முத்திரா பண்ண வேண்டாம். அதனால் உடல் எடை இந்த முத்திரா குறையிறதுனால அவங்க தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.